நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு அழகான ஒரு 10 பொண்ணுங்க இருக்கக்கூடிய ஒரு அறை, ஏதோ ஒரு கல்யாண வீடோ ஒரு ஃபங்க்ஷனோ கெட் டுகெதர், ஒரு 5-6 பொண்ணுங்க ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை போய் எடுத்துட்டு வெளியில் வரணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? உள்ளே போக மாட்டேன் சார். உள்ளே போகவே மாட்டேன். போக மாட்டேன். பக்கத்தில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இல்லை அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அதுதான் சார். அது பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது சப்போஸ் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்களா, இல்லை பார்த்தாலே போதும் அண்ணன் தான் ஹீரோ. பார்த்துங்க, மார்க் போடுறாங்க. உங்கள் வர்ணனையை தான் கேட்குறேன். பிஓகே பார்த்துருக்கீங்களா? பிஓகே மேப்பில் பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான் டோன்டு காஷ்மீர். அதில் உள்ளே போயிட்டு வரக்கூடிய ஃபீல் வந்து கண்டிப்பாக ஈஸியாக கிடச்சி போயிடும். அதில் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஓகே, அந்த பதட்டம் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப கர்வமாக இருக்கும் சார். ரொம்ப கர்வமாக இருக்கும். ஒரு ஆண் சிங்கம் போல. ஒரு ஆண் சிங்கம் வந்து அதோட டெரிட்டரியை பார்த்துக்கும். அதை மாதிரி உள்ளே போயிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன், கெத்து மச்சான், நான் உள்ளே போயிட்டு இதை எடுத்துன்னு வந்துட்டேன், நான் பொண்ணுங்க ரூம்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், ஒரு ஆண் சிங்கம் போல ஒரு கர்வம் இருக்கும். ஓகே, அருண் எப்போ சிரிச்சிருவாங்களோன்னு பயந்து போக, எப்போ சிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கும். டக்குன்னு கவனிக்காமல் எப்படி போகிறதுன்னு ஒரு இது இருக்கும். என்ன சொல்கிறது, மனசில் ரொம்ப தயங்கி போகிறதா இருக்கும். போகிறதுக்கு முன்னாடியே கற்பனையெல்லாம் ஓடும். ஒரு பல்பு வாங்கிடுமோன்னு பயம். பல்பு வாங்கிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஓகே, அந்த பக்கத்தில் திருட்டுத்தனம் செஞ்சுட்டு மாட்டிக்கிற சாயல் தோணும் சார். ஒரு குறுகுறுப்பு ஷைனஸ் மாதிரி தான். நல்லா சமைஞ்ச பிள்ளை வெக்கப்பட்டு நான்ற மாதிரியே உள்ள போனோம். ஆனா உள்ள அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம அப்படி ஸ்டர்னா அப்படி போயிட்டு அப்படி ஸ்மார்ட்டா எடுத்துட்டு அப்படி வெளில கண்ணு மாதிரி வெளில வர மாதிரி. ஓகே, கால் நடுக்க வெளியில தெரியக்கூடாது. ஓகே, ஆனா உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும். ஓகே ஓகே, இது சைல்டிஷாக இருக்கும். அர்ஜென்ட்டாக ஒருத்தனுக்கு ஒன் பாத்ரூம் வருது, அப்படியே அட்டைக்கின்னு அப்படியே உள்ளே போயிட்டு இப்படி வெளில வரும்போது சோபா அடவா அப்படின்னு இருக்கும். கைத்தட்டு பாருங்க. ஓகே, அடுத்தது பெண்களின் லோலாக். ஜிமிக்கி லோலாக்கு. லோலாக் ஆடும் போது வந்துட்டு நம்மளும் அதை டச் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு தோணும். ஓகே, அப்படியே அந்த விளையாடலாமான்னு தோணும். அந்த காது கீழே அந்த லோலாக் அப்படியே லைட்டாக டச் பண்ணி அப்படியே பெல்ல தொடுற மாதிரி தொட்டுட்டு வரலாமா. ஓகே, தென் பார்க்குறப்ப செல்ஃப் ஸ்டார்ட் சவுண்டு கேட்கும் சார். உள்ள அப்படின்னு கேட்கும். உங்க இதயத்தில் அந்த மாதிரி ஒரு பதட்டம், ஒரு சிலிர்ப்பு இருக்கும். அந்த சவுண்டு மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு அழகா இருக்கீங்க. ஓகே, லோலாக்ல கேரம் போர்டு விளாட மூலம் இருக்கும் சார். லோலாக்ல கேரம் போர்டா என்னப்பா தோத்துறாது மாட்டிக்கிறாங்க. லீக் நடந்துட்டு இருக்கு பார்த்துங்க. எல்லாமே கவனமாக ரொம்ப அழகானதாக சொல்லுங்க. கடைசியில் ஒருத்தர் செலக்ட் ஆகிறவர் தமிழ்நாட்டிலே பெரிய வர்ணனையாளராக கவனிக்கப்படுவார். ஆனாலும் நான் எனக்கு தோன்ற கற்பனையை சொல்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பெண்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த ஜிமிக்கு ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க இல்லைன்னா ஜிமிக்கு ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். வேற கீழே வேறு பிளாக் ஷர்ட் பேர்ட்ஸ் கேஜில் இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கும் சார். அந்த கூண்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இது வந்து அந்த இட்ஸ் லைக் த பேர்ட்ஸ் கேஜ். அந்த பேர்டு உட்காந்துட்டு இருக்கும்ல. ஓகே, உள்ள அந்த ஸ்விங் மாதிரி, அந்த ஸ்விங் மாதிரி. ஓகே, பெண்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைமுகடு மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த கழுத்தெலும்பு வந்து வெளியில் வந்திருக்கும். அந்த கழுத்து பகுதியும் தோல் பகுதியும் வந்து சேர்ற இடத்துல வந்து அந்த ஜிமிக்கி பட்டு தெரிக்கும் போது ஒரு எரோட்டிக் ஃபீல், ஹைட்ஸ் ஆஃப் நம்மளுடைய காமத்துடைய உச்சிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ஈஸியாக ஒரு எரோட்டிக் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக. ஓகே, பக்கத்தில் எனக்கு வந்து ஜிமிக்கி எங்க அப்பத்தா தண்டட்டி 2 தான் எனக்கு கம்பேரிசன். ஓகே, ஸோ எங்க அப்பத்தா ஒரு வேளை சமைஞ்ச பிள்ளைய அப்படி சாஞ்சு நடும்போது இப்படி தான் வந்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னு தோணும். ஓகே, அப்பத்தா மேலே பெரிய காதலே இருக்கு உங்களுக்கு. அதை பார்த்தா எல்லாம் மறந்துடுவேன் சார். அதில் அதை பார்த்தா மற்ற எதுவும் கேட்காது, எனக்கு அவங்க பேசுகிறதே கேட்காது, அதே பார்த்துட்டு இருப்பேன். பெண்களின் கைப்பை, ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் அந்த ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெண்களின் கைப்பை தோலோட அந்த குழந்தை தாவி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தோலோடு குழந்தை தாவி பிடிப்பது போல இருக்கும். ஓகே, வேற அந்த கைப்பையை வந்துட்டு அப்படி தொங்க விடும் போது அவங்க நடையே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த நடையே அழகாக தான் இருக்கும். அந்த கைப்பையும் சேர்ந்து அது ஷேக் ஆகிற போது நல்லா இன்னும் அழகாக இருக்கும். வேற அந்த ஒரு கணம் தோன்றுவது என்ன போதும்? உலகத்தையே தோலை சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். உலகத்தையே தோல்ல சுமக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கைப்பைக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஓஹோ, என் கவிதைகள் சேகரிக்க பையா கொண்டு வருகிறாய். என் கவிதைகள் சேகரிக்க பையா கொண்டு வருகிறாய். நயமான தோல்பாவை கூத்து. நயமான தோல்பாவை கூத்து. ஓகே, even the dead skin looks alive on your body. even the dead skin looks alive on your body. assault